நம்ம ஆப்பிள் சிலிக்கா கேஸ் வந்துருச்சு. இது நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட பேக்கேஜிங் ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கேஜிங் பற்றி அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கானுங்க. இதை பற்றி நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் வர வர ரொம்ப மோசம் பண்ணுறானுங்க பேக்கேஜிங்கில். அதுக்கு ஒரு வீடியோ போகிறப்போ நம்ம சிலிக்கா கேஸுக்கு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த கேஸை சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் கிடையாது. நான் சும்மா ஃப்ளிப்கார்ட்டில் தேர்ட் பார்ட்டியில் தான் வாங்கினேன். சீரியஸாக இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் மேக்ஸேஃப் மட்டும் தான் இருக்காது. மற்றபடி இது உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கேஸ் மாதிரி சத்தியமாக தெரில. பேக்கேஜிங்குமே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா தான் வந்திருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் மட்டும் தான் சிலிக்கா கேஸ் அப்படியே ஆப்பிள் கேஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். பேக்கேஜிங்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ஆப்பிள் ஒரிஜினல் பார்த்திங்கன்னா அதை பீல் அவுட் பண்ணி அந்த ஸ்டிக்கர் எடுத்தோம்னா ஓப்பன் பண்ணலாம். இதில் அப்படி பிரித்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. இது நமக்கு பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்க கேஸ் தான் நமக்கு முக்கியம். பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தானுங்க. சீரீஸாக செம்ம ப்ரீமியமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை நான். ஓகே, அந்த சிலிக்கா கேஸ் மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு ஒரிஜினல் அளவுக்கு இருக்குமான டவுட் இருந்துச்சு. பட் சீரியஸாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இந்த மைக்ரோ ஃபைபர் கோட்டிங்லாம் வேறு. நான் ப்ராடக்ட் செக் பண்ணுறப்ப பார்த்தேன். கீழே ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். உண்மையிலே அந்த கோடிங்லாம் கொடுத்துருக்காங்க. சாஃப்டாகவும் இருக்குது, அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அந்த இன்ஹேண்ட் ஃபீலிங்கே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த இது போட்டு விட்ற பாருங்க. அந்த 4 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உண்மையாகவே 4 லேயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அப்படியே தெரியுது. இந்த கேஸ் நமக்கு எந்த சைட்லையுமே கழட்ட முடியாது. கீழே சார்ஜிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடில் மட்டும் தான் மாட்டிகிட்டே கழட்டணும். மற்ற அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கழட்டவே முடியல. கீழே அந்த கீழே ஸ்பீக்கர்கிட்ட இருக்க பாருங்கள், அந்த சைடில் மட்டும் தான், கீழ் சைடில் தான் கழட்ட முடியும். பாருங்கள், இது டிரான்ஸ்பரண்ட் கேஸு. பழசாகிடுச்சு, ஆனால் உண்மை தான் யூஸ் பண்ணோம். கலர் மாறிடுச்சு. கலர் மாறதை விட பாருங்கள், இது லுக்காகவே இல்லை ஒரு ஃபோனுக்கு. அதே இந்த மாதிரி ஆப்பிள் சிலிக்கா கேஸ் ஒரிஜினல் 5000 ரூபா. நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸேஃப் நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. நிறைய பேர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக எனக்கு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா லுக்காகவும் இன்ஹேண்ட் ஃபீலிங்கு ப்ரீமியமாக சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுமா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் வாங்கினது. நீங்கள் நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆப்பிள் சிலிக்கா கேஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய பிராண்ட் வரும். உங்களுக்கு கீழே செக் பண்ணி ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதில் ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க. இதேமாதிரி ஃபோட்டோ வாங்கியிருக்கவங்க கீழே போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது தான். இது 350 ரூபா ரேட்டு. எனக்கு ஆஃபர் போக 300 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். கொடுத்த காசுக்கு மேலே ஒருத்து தான். சத்தியமான 300 ரூபாய்க்கு செம்ம ஒருத்து. நான் சீரியஸாக 300 ரூபாய்க்கு தான் அது வாங்கணுமா அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நீங்கள் வேணால் ஆப்பிளுக்கு எதுவும் நல்ல கேஸ்னால் இந்த பிராண்டுன்னு இல்லை, இந்த மாதிரி சிலிக்கா கேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, லுக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே கம்பெனி ஃபிக்ஸ் டோட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே. நார்மலாக ஆப்பிள் சிலிக்கா கேஸ்ன்னு போடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க.